இவ்வளோ பெரிய பெட்டிங்க. உண்மையிலேயே இதுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னு என்னால் கணிக்கவே முடியல. யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட வெளியே எதுவும் போடலை. ஸோ பெட்டி பெருசாக இருந்தோடனே இந்த பெட்டியை வச்சு ஒருவேளை ஏர் கூலராக இருக்குமோ, இல்லை ஸ்பீக்கராக இருக்குமோ, இல்லை ஏதாச்சும் சேராக இருக்குமோ, பல எண்ணங்கள் தோணுச்சு. ஆனால் இது உள்ளே திறந்து பார்த்தோன்னே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாடி இதுக்காடா இவ்வளோ பெரிய பெட்டி அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அந்த பெட்டியை திறந்து பார்த்ததுக்கப்புறம் ஓஹோ இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஸோ இந்த பதிவில் இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு குயிக் ரிவ்யூவும் பார்த்துருவோம். அந்த பெரிய பெட்டிக்குள்ள இருந்தது இந்த மெகா சைஸ் பெட்டி. ஓகே, இந்த பெட்டியை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ROG அப்படிங்கிற அவங்களுடைய லோகோ போட்டோடனே உங்களுக்குள்ள ஓகே ஏதோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. லேப்டாப் அப்படின்னு லேப்டாப்புக்கு எதுக்குறா இவ்வளோ பெரிய பாக்ஸு, இவ்வளோ பெரிய பாக்ஸில் யாரா லேப்டாப் வாங்கியிருக்கா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. திறந்து பார்த்தோடனே லேப்டாப் மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள லேப்டாப்போட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் பாக்ஸுக்குள்ளே இருந்து. ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரைட். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் நம்ம வாங்குறப்போ நார்மலாக யாரும் இந்த லேப்டாப் பேக் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் மெர்கண்டைஸ் பேக் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. சூப்பரான விஷயம். பேக்கோடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால அதுக்காக அவங்களுடைய ROG Fusion 2 300 அப்படின்னு சொல்லி கேமிங் ஹெட்செட் வந்து பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. மவுஸ், கேமிங் மவுஸுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்தாக்கா கசம் அபூக்கா ஹுக்கம் மாதிரி உள்ளேருந்து வந்துக்கினே இருக்கு. ஆல்ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம கைக்கு சப்போர்ட்காக ஒரு ரப்பர் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா இதுதான் அந்த லேப்டாப் பாக்ஸ். ப்ராப்பராக அந்த லேப்டாப் பாக்ஸுக்குன்னு ஒரு அன்பாக்சிங் அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த லேப்டாப்புக்கு தேவையான பவர் கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பெரிய பெட்டியை ஓரமாக வச்சுட்டு இந்த சின்ன சின்ன பெட்டிக்குள்ளே ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ இந்த ROG Zephyrus லேப்டாப். ஸோ இதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு டிசைன். ஸோ ஒரு லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸ்லாம் போட்டு ஒரு கேமிங்கோடைய ஒரு ஃபீல், ஒரு வைப் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. பாக்ஸ்லேருந்து அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குறாங்க. திறந்தோடனே அந்த லிட்டை திறந்தோடனே அழகாக அப்படி மேலே வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த லேப்டாப் ROG Zephyrus 16 Duo 16. ஸோ டூயல் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப். ஸோ லேப்டாப் ப்ளஸ் அந்த கையை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் இங்கே இருக்குது. அடுத்தாக இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ROG Fusion 2 300 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7.1 சேனல் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்செட் அப்படிங்கிறாங்க. ஸோ 7.1 ரேஞ்சிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட்டில் வச்சு நம்ம கேம் விளாண்டோம்னா தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இது வந்து அஃபிஷியல் மெர்கண்டைஸ் அப்படிங்கிறப்போ இதோடைய குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ 4.25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு லேப்டாப்பை வாங்குறவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் கூட கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமான விஷயமா இருக்கும். பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெட்செட்டாக இருக்குது. வயர்டு ஹெட்செட் கேமிங் எப்பவுமே பெஸ்ட்டான இருக்கிறது வயர்டு ஹெட்செட் தான். இதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே இதுக்கான ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் கப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் நாட் ஃபார் சேல் அப்படின்னு வெளியே கிளியராக போட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் மவுஸ், வயர்டு கேமிங் மவுஸ். இது சார்ஜிங் பிரிக். இதை ஏன் சார்ஜிங் பிரிக்குன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா உண்மையிலே செங்க கட்டி மாதிரி இருக்குது. இதோடைய எண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 amps பிளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிற செட்டப் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆல் ரைட், ஏசூஸ்னுடைய ROG Zephyrus Duo 16 2023க்கான ஒரு சூப்பர் லேப்டாப்புங்க இது. இந்த லேப்டாப்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்லேருந்து பார்த்தாலே இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. விலையனமோ 4,29,990 ரூபா அப்படிங்கிறப்போ கப்புன்னு ஹார்ட்டை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதெல்லாம் பரவாயில்ல, வாங்குறோமோ இல்லையோ இந்த லேப்டாப் எப்படி இருக்குது, இந்த லேப்டாப்பில் என்னென்னலாம் இருக்குது, இந்த விலைக்கு இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமாக தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல இந்த லேப்டாப்போடைய டிசைனில் இருந்து
நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கேமிங் லேப்டாப், கேமிங்காகவே பண்ண ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் மெஷின். பாடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெட்டல் பாடி, அதுவும் லிட் பார்த்தீங்கன்னா அலுமினியம், பாடி வந்து மெக்னீசியம் அலாய். டார்க் டெக் தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல் பிளாக் டிசைன் இந்த லேப்டாப்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்போடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதை திறந்த உடனே உள்ளுக்குள்ள மெயின் ஸ்கிரீன் தவிர ஸ்கிரீன் பேட் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்டரி ஸ்கிரீனும் கீபேடுக்கு மேலே இருக்கு. அதே மாதிரி அதை தூக்குனதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு அடியில் இருக்கக்கூடிய பிசிபில நம்ம பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஒரு அருமையான ஒரு கீபோர்டு, RGB லைட்டிங்கோட மேல பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு மேல ஒரு ஃபுல் HD IR கேமரா, ஸ்ட்ராங்கான ஹிஞ்சஸ், அப்புறம் 6 ஸ்பீக்கர்ஸ் தவிர இதோட பெர்ஃபார்மன்ஸுக்காக இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் ஸ்பெக்ஸ். இருந்தாலும் இந்த லேப்டாப்போட மொத்த வெயிட்டுமே பாத்தீங்கன்னா 2.67 kg. இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். இதே ஸ்பெக்கை வச்சு நீங்க ஒரு டெஸ்க்டாப் நீங்க கிரியேட் பண்ணணும்னா அந்த டெஸ்க்டாப் CPU மட்டுமே அதுக்கான விலை என்ன வரும் அப்படிங்கறத செக் பண்ணி சொல்லுங்க. இப்போ பேக் டு ASUS ROG Zephyrus Duo 16. இதுல என்னென்னலாம் போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பேக் சைடுல போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு USB 3.2 Gen 2 Type A போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு HDMI 2.1 போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு இன்டர்நெட் LAN ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு USB 3.2 Gen 2 Type C போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து 100 வாட் பவர் டெலிவரி சார்ஜிங் சப்போர்ட்டட் போர்ட் இது. அப்புறம் ஒரு USB 3.2 Gen 2 Type A போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு மைக்ரோ SD கார்டுக்கான ரீடர், ஒரு ஆடியோ ஜாக் காம்போ. ரைட் சைடுல இன்னொரு USB Type C போர்ட். இந்த ASUS ROG Zephyrus Duo 16 திறந்த உடனே அப்பா பேர் சொல்றதுக்கே வாய் வலிக்கிற மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, ROG லேப்டாப்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ROG லேப்டாப்பை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்மளை அட்ராக்ட் பண்றது இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 16 இன்ச் டிஸ்பிளே, 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோல QHD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு மினி LED பேனல் டிஸ்பிளே. இது 240 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த டிஸ்பிளேல 100% DCI-P3 கலர் கேமியோட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல 600 nits பிரைட்னஸ் கொண்ட இந்த டிஸ்பிளே டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் ஸ்பெக்ஸ்ங்க. யூஸ் பண்றதுக்கு இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான ஒரு டிஸ்பிளேயா தெரியுது. கலர் அக்யூரசி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான லேப்டாப்பா இருக்கும். வியூயிங் ஆங்கிள்ஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தாலும் கலர் டிஸ்டார்ஷன் இல்ல. இதெல்லாம் கூட மத்த லேப்டாப்ல பாத்துறலாம். ஆனா இந்த லேப்டாப்புக்குனே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கிரீன் பேட் பிளஸ். இது வந்து ஒரு 14 இன்ச் டிஸ்பிளே, IPS பேனல் இது. ஆனா 4K ரெசல்யூஷன் கொண்ட 400 nits பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இது வந்து ஒரு டச் டிஸ்பிளே அப்படிங்கறனால இதுல கார்னிங் உடைய Gorilla Glass DHC னுடைய ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. லேப்டாப்பை திறந்த உடனே ஒரு 13 டிகிரி ஆங்கிளுக்கு அப்படி எந்திரிச்சு நிக்கிறதுனால நம்ம யூஸ் பண்றதுக்கும் சரி பார்க்கிறதுக்கும் சரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆங்கிள் இது இருக்கு. சரி, இந்த ஸ்கிரீன் பேட் பிளஸ் எதுக்குடா, இது எதுக்கு செகண்டரி டிஸ்பிளே வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இதோட யூசேஜ் எக்கச்சக்கம். நீங்க கேமிங் விளையாடுறப்போ மேல ஆக்சுவல் கேமிங் ஸ்கிரீன், கீழே வந்து கேமிங் கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்க வச்சுக்கலாம். இல்ல ஸ்ட்ரீமிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேல வச்சுட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் பிளஸ் மற்ற கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்க கீழே வச்சுக்கலாம். பட் எனக்கு மெயினா யூஸ் ஆகிறது, நான் கண்டென்ட் கிரியேட் பண்றப்போ வீடியோ எடிட்டிங்காக மேல வந்து நான் பண்ணக்கூடிய அந்த வீடியோ அதுக்கான சோர்ஸ் அதெல்லாம் மேல நான் செக் பண்ணிக்குவேன். கீழே வந்து டைம் லைன் பிளஸ் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து நான் கீழே நான் செக் பண்ணிக்குவேன். இல்ல எதுவுமே யூஸ் பண்ணலையா, இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பேடை நீங்க மவுஸ் ட்ராக் பேடை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல யூஸ் பண்றதுக்கு நீங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து எல்லா பாசிபிலிட்டிஸும் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த கீபோர்டு ஸ்பெஷலான கீபோர்டு, கேமிங்காக பண்ண ஒரு லேப்டாப் கீபோர்டு. இது 1.7 mm கீ டிராவல் இருக்கு. RGB பேக் லைட்டிங்கோட இந்த கீபோர்டு பாக்குறதுக்கே தாறுமாறா இருக்கு. பட் யூஸ் பண்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா கீ டிராவல்லாம் நல்லா இருக்கிறதுனால டைப் பண்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கேமிங்க்கு நல்லா இருக்கு. என்ன ஒரு விஷயம், ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சிருக்கிறதுனால யூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இது வந்து பழகிடும் நினைக்கிறேன். ரைட் சைட்ல இவங்க ட்ராக் பேட கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கீபோர்டுக்கு ரைட் சைடுல நம்ம மவுஸ் வைப்போம் பாத்தீங்களா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ட்ராக் பேட சைடுல வச்சிருக்காங்க. இந்த ட்ராக் பேட்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இதை வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணிட்டு இத நம்பர் பேடா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ROG லேப்டாப்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Windows 11. ஆபீஸும் கூடவே வந்துருது. இந்த ROG லேப்டாப்னுடைய பல செட்டிங்ஸை கான்ஃபிகர் பண்றதுக்கு, சேஞ்ச் பண்றதுக்கு ஆர்மரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ROG மிஷினுடைய கிளாக்கிங் ஸ்பீட்ல இருந்து, ஃபேன் ஸ்பீட்ல இருந்து, கீபோர்ட் பிளஸ் இதோட வரக்கூடிய மற்ற அக்சசரிஸ்னுடைய RGB கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லா செட்டிங்ஸும் இந்த ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே கொடுத்திருக்காங்க. மை ASUS அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேர்ல ஜெனரலா ASUS லேப்டாப்ல இருக்கக்கூடிய பல செட்டிங்ஸ் அதில் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் 4.25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறப்போ இந்த லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் தானே நமக்கு முக்கியமான விஷயம்.
ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். AMD னுடைய Ryzen 7000 சீரிஸ்ல Dragon சீரிஸ்ல வந்த ஒரு ப்ராசஸர் Ryzen 9 7945HX ப்ராசஸர். இந்த லேப்டாப் உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங்கா சப்போர்ட் பண்ணுது. பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர்ஸ்லாம் சைடுல பாருங்க. ப்ராசஸர் மட்டும் பீஸ்ட் கிடையாது, கிராபிக்ஸ் கார்டுமே பாத்தீங்கன்னா RTX 4090 16GB DDR6 VRAM கொண்ட ஒரு கிராபிக்ஸ் கார்டு இது. அப் டு 64GB வரைக்கும் RAM மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் நமக்கிட்ட இருக்கிறது 32GB RAM மாடல். டூயல் சேனல்ல கொடுத்திருக்காங்க. 2TB கான PCIe SSDயும் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரீட் ரைட் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. அதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் பார்க்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல. பட் இவ்வளோ ஸ்பெக் ஹையா கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் தோன்றதுன்னா இவ்வளோ ஹீட் ஆகுமே அப்படிங்கிறது நம்ம மனசுல எல்லாரும் தோணும். பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஹீட்டிங் அவ்வளவா இல்லை. கொஞ்சம் நம்ம கேம் விளையாடுறப்போ கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கு. அதாவது கேமிங் உடைய சவுண்ட் சொல்லல, மிஷின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபேன் கூலிங் உடைய சவுண்ட். பட் அதுவுமே பாத்தீங்கன்னா கூலிங்க்கு பெர்ஃபெக்ட்டா ஹெல்ப் பண்ணுது. ROG னுடைய இன்டெலிஜென்ட் கூலிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஈகோ சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு 7-8 விஷயம் இருக்கு. CPUல லிக்விட் மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க தெர்மல் பேஸ்டுக்காக. இது தவிர ஹீட் பைப்ஸ் இருக்கு. அப்புறம் ஏரோடைனாமிக் மெத்தட் மூலமா அந்த ஸ்கிரீன்லாம் டில்ட் ஆகி வருது பாத்தீங்களா, அதுக்கடியில ஏர் சர்க்குலேஷன் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணிருக்க ஃபேன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தின்னான ஃபின்ஸ் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் பிளஸ் ஆர்க் ஃப்ளோ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா டிசைன் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ். இதெல்லாம் ஹார்ட்வேர் தரப்புல. சாஃப்ட்வேர்லயே பாத்தீங்க அப்படின்னா சினாரியோ ப்ரொஃபைல்ஸ் மூலமா ஒவ்வொரு சினாரியோக்கும் ஏத்தாப்புல ஹீட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக CPU கிராபிக்ஸ் கார்டுனுடைய கிளாக்கிங் ஸ்பீட்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய மெக்கானிசம் உள்ளுக்குள்ள கொடுத்திருக்காங்க. ஆடியோவுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்கு. பட் ஆக்சுவலா இந்த லேப்டாப்ல வரக்கூடிய ஸ்பீக்கருடைய சவுண்ட் லவுடா இருக்கு. ரொம்ப ஒரு தம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. Asusனுடைய இந்த ROG மிஷினுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ, ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இதையும் தாண்டி நான் பேசுற வாய்ஸ்னுடைய குவாலிட்டி கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 90 வாட் அவர் பேட்டரி இருக்குங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு செங்கக்கட்டி 330 வாட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட 100 வாட் பவர் டெலிவரி சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா USB Type-C போர்ட்ல கூட நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லேப்டாப்னுடைய முழு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அனுபவிக்கிறதுக்கு, நீங்க கேமிங்லாம் விளையாடுறதுக்கு இந்த 330 வாட் அடாப்டர் நீங்க கனெக்ட் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். 2-3 கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்ததுல இந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணாம விளையாடவே முடியல. ஹை அண்ட் கேம்ஸ்லாம் விளையாடவே முடியல, ரொம்ப திணறுது. சார்ஜரை கனெக்ட் பண்ண உடனே இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி திணறின லேப்டாப்பாடா இது அப்படின்னு சொல்ற மாதிரி பறக்குது ஸ்பீடு, பட்டைய கலப்புது. கிராபிக்ஸ் ஃப்ரேம் ரேட்லாம் பாத்தீங்கன்னா 120க்கு மேல தாங்க போகுது. ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் பல கேம்ஸ் விளையாண்டு பார்த்ததுல நான் நோட் பண்ணது 120 FPS. அஃப்கோர்ஸ் இந்த லேப்டாப் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் கண்டென்ட் கிரியேட்டரை விட இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு கேமிங் லேப்டாப். கேமிங் இண்டஸ்ட்ரியில இந்த 4.5 லட்சம் ரூபா அப்படிங்கலாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா கேமிங் விளையாடுற மக்கள் முதலைகள். அப்படி நீங்களும் அப்படி ஒரு முதலையா இருந்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை முதல்ல போய் வாங்குங்க. அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவை பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.